அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி தோசை மாவு வச்சு எளிமையாக டேஸ்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுதான் குழி பணியாரம். அதுக்கு முதல்ல பாருங்கள், மாவு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சோடா மாவு போட்டு அந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கணும். இப்போது மாவு தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலி ஸ்டவ்வில் வச்சு கடலை எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் காய விடணும். அது காஞ்ச உடனே அதில் கடுகு போட்டு பொரிக்கணும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அது நீண்ட நாள் கெடாமல் உளுத்து போகாமல் இருக்கிறதுக்காக அதில் ஏதாவது கெமிக்கல் கலந்து வைப்பாங்க கடையில். அதனால் நான் அதை கழுவி வச்சுருந்தேன். அதை போட்டு கொஞ்சம் கலக்கி விடணும். அது ஈரமாக இருந்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். சரி, பொன்னிறம் வந்த உடனே கிள்ளி வச்சுருக்கிற ஒரு 8 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடணும். அப்புறம் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கி விடணும். வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பெருங்காயப்பொடி கொஞ்சம், உப்பு கொஞ்சம் கலந்து வதக்கணும். உப்பு ஏற்கனவே மாவில் போட்டதுனால இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் திருப்பி கலக்கி விட்டுட்டுருக்கணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம இதை எடுத்து அந்த மாவோடு சேர்க்க போகிறோம். பாருங்கள், வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மாவில் எடுத்து சேர்க்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நம்ம குழி பணியாரம் செய்கிற அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுக்கணும். அதில் எண்ணெய் தடவுறதுக்காக நான் ஒரு வாழைத்தண்டும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வதங்கிடுச்சு. நல்லா கொட்டி கலக்கி விடலாம். நல்லா 2 நேரம் கலக்கி விடணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. நல்லா எல்லாம் கலந்த மாதிரி அந்த வாழைத்தண்டு கழுவிட்டு முனையில் நம்ம நசுக்கி வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ்வில் நம்ம அந்த குழி பணியாரம் செய்கிற பாத்திரத்தை வச்சு அது காஞ்ச உடனே இதில் வாழைத்தண்டு வச்சு எண்ணெய் தடவிடணும். அப்போல்லாம் தோசை செய்யறதுக்கு இப்படி தான் வாழைத்தண்டு வச்சு தான் செய்வாங்க. பாருங்கள், இப்போது இந்த மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றி விடணும். கொஞ்சம் வேக விடணும். ஊற்றிட்டு பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊற்றி ஆகிடுச்சு. இப்போது ஒரு 2 நிமிஷம் விட்டால் ஒரு பக்கம் வெந்துடும். அப்புறம் இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக திருப்பி விடணும். இதுக்காக சில பேர் கோணி ஊற்றி வச்சு திருப்புவாங்க. சில பேர் ஸ்பூனில் கூட திருப்புவாங்க. நான் காய் கட் பண்ணுற கத்தி வச்சு திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.